வணக்கம் நண்பர்களே. கை வலிக்காமல் திருநெல்வேலி அல்வா செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். சம்பா கோதுமை 2 டம்ளர், சர்க்கரை கோதுமை பால் அளவிற்கு, முந்திரி பருப்பு 10, நெய் 4 டீஸ்பூன், தண்ணீர் தேவைக்கு. இப்போது திருநெல்வேலி அல்வா சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சம்பா கோதுமையை ஒரு டம்ளரில் தண்ணி நிற்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கரையும் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும். அல்லது கோதுமையை கோபுரம் மாதிரி அளந்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரையும் கோபுரம் மாதிரி தான் அளந்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோதுமையை ஒரு முறத்தில் போட்டு நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு கல்லும் இருக்குதான்னு பார்த்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கையால் பிசைஞ்சு கழுவி ஊற்றிடணும். அது மாதிரி ஒரு 2-3 டைமு தண்ணி ஊற்றி நல்லா பிசறி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாக எடுத்து கீழே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை நல்லா ஊறி வர்ற அளவுக்கு தண்ணியை தாராளமாக ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த கோதுமையை ஊற வைக்கிற வேலையை ஒரு மதியம் 12 மணி வாக்கில் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் அந்த கோதுமை நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 8 மணி வாக்கில் அந்த கோதுமையை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கணும். அப்படி அரைச்ச அந்த கோதுமையை ஒரு வடிகட்டி அல்லது ஒரு நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி ஒரு துணியில் எடுத்து இன்னொரு பாத்திரத்து மேலே போட்டு வடிகட்டிக்கணும். நல்லா சுத்தமாக அந்த கோதுமையிலேருந்து பாலெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கு மேலே அந்த திப்பியை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். மறுபடியும் முதல்ல வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே பால்லையே, அதாவது அதே கோதுமை பால்லையே இதையும் வடிகட்டிக்கணும். இதே மாதிரி அந்த கோதுமை சக்கையிலிருந்து எவ்வளவு பால் எடுக்க முடியுமோ, அதாவது கொஞ்சம் திக்கான பால் நல்லா வர்ற வரைக்கும் எடுத்துக்கணும். அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை பாலை நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சம்படம் அந்த மாதிரி கூட ஊற்றி நல்லா பாதுகாப்பாக மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதில் அந்த கோதுமை பால் நல்லா புளிச்சிக்கும். அந்த கோதுமை பால்லேருந்து தண்ணி மட்டும் தனியாக தெளிஞ்சு மேலே நிற்கும். நாம் அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணி அல்லது ஒரு 7 மணி வாக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அந்த கோதுமை பால். அதுக்கப்புறம் அந்த கோதுமை பால்லேருந்து மேலாக நிற்கிற அந்த தண்ணியை மட்டும் சுத்தமாக வடிச்சிட்டு அந்த கோதுமை பாலை ஒரு டம்ளரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். அந்த மாதிரி நம்ம அளந்து ஊற்றுறப்ப எவ்வளோ பால் வருதோ, அதாவது 1 டம்ளர், 1.5 டம்ளர், 2 டம்ளர் அந்த மாதிரி எவ்வளோ வருதோ அதில் டபுள் மடங்கு சர்க்கரையை போட்டுக்கணும். அந்த மாதிரி கோதுமை பாலில் டபுள் மடங்கு சர்க்கரை சேர்த்துக்கிறது தான் அல்வாவுக்கு சரியான அளவு சர்க்கரை. ஆனால் அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டால் அல்வாவுக்கு இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையினோட அளவை குறைச்சி போட்டுக்கோங்க. அந்த கோதுமை பால்லையே அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு ஒரு கரண்டி போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை போட்டு கலந்து வச்சுருக்கிற அந்த கோதுமை பாலை எடுத்து இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு பேசன் குண்டாவில் ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேசன் குண்டா பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய குக்கரை எடுத்துக்கணும். அந்த பெரிய குக்கரை கேஸ் அடுப்பில் பெரிய அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு குக்கருக்குள்ளே நம்ம ஏதாவது பாத்திரம் வச்சு செஞ்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டாண்டு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குட்டி தட்டை மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த கோதுமை பால் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேசனை எடுத்து அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு சவுண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். ஒரு 3/4 மணி நேரம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே விட்டுறணும். குக்கர் விசில் தானாக அடங்கணும். குக்கரில் விசில் தானாக அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து உள்ளே இருந்து அந்த அல்வாவை வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான வேலையே இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்புகளையெல்லாம் சின்னதாக உடச்சி போட்டு அடுப்பு சிம்மிலே வச்சுக்கிட்டு தீயை விடாமல் நல்லா வதக்கி எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கணும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வாணலியை அதே பெரிய அடுப்புலேயே வச்சு அதில் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அந்த நெய்யிலேயே அந்த பேசனில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அல்வாவை எடுத்து அந்த நெய்யில் ஊற்றிக்கணும். அல்வாவை நெய்யில் போட்டதுக்கப்புறம் அந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் அந்த அல்வாவிலேயே போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறினா போதும். அதுலேயே அந்த நெய்யோடு ஒன்றா அல்வா எல்லாம் கலந்து திரண்டு உருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நெய் தடவி வச்சுருக்கிற அந்த தட்டத்தில் இந்த அல்வாவை எடுத்து ஊற்றி நல்லா சமன்படுத்தி விட்டுக்கணும். அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுறணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை கீத்து போட்டு எடுத்து ஒரு சம்பட டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இல்லை ஒருவேளை கீத்தெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னா நாம் வேணுங்கிறப்ப ஸ்பூன்லேயே எடுத்துக்கலாம். இந்த அல்வாவுக்கு நான் கலர் எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கலர் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வாணலிலேயே கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அதை அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா அதில் அப்படியே ஒரு கலர் வந்துடும். அது கூட அப்படியே நாம் அந்த குக்கர்லேருந்து எடுத்து அந்த அல்வாவை ஊற்றிக்கலாம். உடனே ஊற்றிக்கணும், லேட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை. அப்படிலாம் ஒரு வேலை தான் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதுலேயே ஓரளவுக்கு கலர் வரும். இதுவே போதும் அல்வாவுக்கு கலர் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி நாம் சம்பா கோதுமை திருநெல்வேலி அல்வா செய்கிறப்ப நமக்கு கைவலியே வராது. ரெண்டாவது நெய்யே அதிகமாக தேவையே படாது. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நம்ம வீடியோக்கள் எப்பப்போ வருதுன்னு உங்களால் சுலபமாக பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.